இதை யாரும் படிப்பதில்லை. அந்த தலைவர் சொல்கிறார்கள், இந்த அறிக்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம். எதுக்காக? அறநெறி படிக்கக்கூடாதா? ஏன் நிராகரிக்க வேண்டும்? நீங்கள் உள்ளே படித்தாதானே அது என்ன இருக்குன்னு தெரியும். அந்த கட்சியுடைய தலைவர் நான் 20,000 புத்தகங்களை படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கார். அவர் ஒன்றும் பட்டியலாம் கொடுக்கல, என்னென்னலாம் படிக்கிறோம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவருடைய அறிக்கை என்னென்னா, நீதிபதி சந்துரு அவர்கள் தன்னுடைய சொந்த கருத்தை இல்லாமல் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அதிக 650 பக்கமாக எழுதுவாங்க. ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கான ஆதாரம் வேண்டும், சான்று கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட சான்றுகள் எல்லாம் கொடுத்துவிட்டுருக்கோம். ஒரு உண்மையான தலைவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த அறிக்கையை வாங்க வேண்டும், அதை படிக்க வேண்டும், விவாதிக்க வேண்டும். அந்த கட்சியுடைய செயற்குழு போன வாரம் கூட்டம் போட்டு இந்த அறிக்கையை அரசாங்கம் நிராகரிக்க வேண்டும். எது? அறநெறி வகுப்பு கூடாது, மாணவர்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது, அதெல்லாம் நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் மாணவர்களுக்கு எந்த வழிகாட்டுதல் செய்கிறார்கள் என்று தெரியும். நீரில்லா நெற்றிப்பாள், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அதெல்லாம் எடுத்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். இதெல்லாம் புத்தகத்துல நீக்கினது யாரு? இவங்க எஜமானர், சந்துருவோட எஜமானர் தானே. நன்னறி, தெய்வ பக்தி நாம் படிச்சிருக்காங்க. குணங்குடி மஸ்தான் சாஹிப், குணங்குடி ஹனீஃபான் இப்ப இதுல இருக்காரு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்ல, அவங்க தாத்தா குணங்குடி மஸ்தான் சாஹிப். ஓடி திரிந்த உன்பாதம் காணாமல் வாரி கலங்குகின்றேன் வாராய் பராபரமே, குணங்குடி மஸ்தான் சாஹிப் எழுதினது இருக்குங்க, நான் படிச்சிருக்கேங்க பள்ளிக்கூடத்துல. இப்ப நான் இது நன்னெறி கிடையாது, குணங்குடி மஸ்தான் சாஹிப் எழுதினது கிடையாது, தேவாரம் திருவாசகம் கிடையாது. அதுல நான் படிச்சிருக்கேங்க, தேவாரம் படிச்சிருக்காங்க. விறகில் தீயில் நன் பாலில் பாடும் நெய் போல் விறகில் தீயினன் மறையன் என்றுதான் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் இருக்குமே அப்படின்னு தேவாரம் நான் படிச்சிருக்காங்க பள்ளிக்கூடத்துல. இப்ப அதெல்லாம் ஏன் எடுத்தாங்க? அதனாலதான் தினசரி கொலை நடக்குது, தினசரி கற்பழிப்பு நடக்குது, ஊராம் பொண்டாட்டி எழுதிட்டு ஓடுறான், குடிய கெடுக்கிறானுங்க. அதுக்கு காரணமே சந்துரு மாதிரி நபர்கள் தாங்க காரணமே. இப்ப மாரல் சயின்ஸ் என்று சொல்கிறார்கள், தமிழிலே நாம் அறநெறி என்று சொல்கிறோம். அதற்கும் மதத்துக்கும் தொடர்பில்லை, ஒருத்தனுடைய வாழ்க்கை நெறிகளை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அது அறநெறி வகுப்புங்கிறது ஈவேரா சொல்றத சொல்லுவாரு. பொம்பளைங்கெல்லாம் கிராப் வெட்டிங்க, ஆம்பளை மாதிரி நீங்களும் பேண்ட் செட்டு போட்டுங்க, ஹோட்டல்ல பலகாரம் சாப்பிடுற மாதிரி நீங்க யாருன்னா யார் கூட வேணாலும் போய் படுங்க, உங்களுக்கு இஷ்டப்பட்ட இடத்துல இஷ்டப்பட்டவங்களோட போய் ஆடு மாடு நாய் விலங்குகள் போன்ற கூடி குலாவுங்க. இதுதாங்க அவங்களுடைய நன்னறி. அவ்வை பாட்டி சொன்னதா? இல்லைன்னா மீதி நன்னறி நான் சொன்ன ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம். அந்த இதெல்லாம் ஏன் எடுத்ததுக்கு காரணம் யாரு? மோடி எடுத்தாரா, அண்ணாமலை எடுத்தாரா, ஹெச் ராஜா எடுத்தாரா, பொன் ராதாகிருஷ்ணன் எடுத்தாரா, அத்வானி எடுத்தாரா, வாஜ்பாய் எடுத்தாரா, எவ்வளவு ஏங்க ராமகோபாலன் எடுத்தாராங்க? இவனுங்க எல்லாத்தையும் நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் குடிய கெடுக்கிற விஷயமாவே கொண்டு வந்து வைக்க வேண்டியது. அதுல பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணமே